என்ன திவ்யா ஓகே தானே? இப்போ ஓகே தான். நீ எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தல்லக்கா, கிளம்பு. ஏய், இந்த நேரத்துல அவளை கிளம்ப சொல்ற? நீ தானே எல்லாம் ஓகேன்னு சொன்ன. ஓகே தான். இருந்தாலும் அக்கா கூட இருந்தா அம்மா மனசு சமாதானமா இருக்கும்ல. இல்லம்மா? நான் ஒருத்தரை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன். ஃபோன் பண்ணி வரலன்னு சொல்லுக்கா. ஏய், நீ என்ன அதிகாரம் பண்ற? அதிகாரம்லாம் இல்ல, சொல்றேன் அவ்வளவுதான். நீ எதுக்கு இப்ப சம்பந்தம் இல்லாம பேசுற? திவ்யா, நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? அவங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாங்களோன்னு தான் யோசனையா இருக்கு. போன் ஆஃப் பண்ணது அவரோட தப்பு. நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெயா, கொஞ்சம் அம்மா கூடவே இருமா. சரிம்மா, நான் எங்கேயும் போல. ம். அது இல்லக்கா. விடு ஜனனி. என்னம்மா எல்லாரும் இங்கே என்ன பண்றீங்க? அம்மாவுக்கு திடீர்னு ஷாக் அடிச்சிருச்சுப்பா. ஐயோ, அவளால மத்தவங்களுக்கு ஷாக் அடிச்சு பார்த்திருக்கிறேன், இவளுக்கே ஷாக் அடிச்சிருச்சா? அப்பா கிண்டல் பண்ணாதீங்கப்பா. இல்லம்மா, சம்சாரம் அது மின்சாரம் கேள்விப்பட்டது இல்லையா? கரண்ட்டுக்கே ஷாக் அடிச்சிருக்குது, அதான் எப்படின்னு யோசிக்கிறேன். அப்பா இல்லம்மா இல்ல, சும்மா தமாஷுக்கு சொன்னேன். இப்ப எதுக்கு எல்லாரும் உங்க அம்மாவை சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏன்பா? நீங்க தான் அவளுக்கு பாதி நோயாளி ஃபீல கொடுத்துட்டு இருக்கீங்க. கிளம்புங்க, ஏன் முன்னாடி நான் பாத்துக்கல, கிளம்புங்க. அப்பா அது இல்லப்பா. எங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா விடுங்கம்மா. சரிப்பா. போங்க. அப்பா நான் மட்டும் இருக்கட்டாப்பா? முதல்ல நீ தான் கிளம்பணும். டாக்டர்ஸ் காலி பண்ணிட்டாவே யாரும் பேஷண்டா ஃபீல் பண்ண மாட்டாங்க. கிளம்பே. ஏய், அம்மாடி சக்தி, ஆப்பா. அப்பா ரூம்ல ஒரு கவர் இருக்கும், எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. ஆ? என்னம்மா ஷாக் அடிச்சிச்சா? ம், உன்னையே அடிச்சது பாப்பா? அது அந்த ஒயர் எடுத்து சுவிட்ச் போட்டு ஆ. சட்னி அரைக்கலான்னு தேங்காயில கரண்ட் வந்துடுச்சு. தேங்காயில கரண்ட் வந்துச்சா? ஆ, ஏன் வளர்ற? இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு இந்த டிராமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஜெயா வெளியில கிளம்புறேன்னு காலையிலே சொல்லிட்டா, அவளை போக விடாம பண்ணிட்டால. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அச்சே, வாய் மூடு. இந்த மாதிரி சீப்பான வேலை நீ பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் இல்லங்க. உண்மையை சொல்லு. உன்னை பார்த்தா ஷாக் அடிச்சு விழுந்த மாதிரியே இல்லையே. அப்படி விழுந்தாலும் இப்படி பெட் ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியும் தெரியல. அப்பா ஆ, இந்த கவர் அப்பா. இதாம்மா, நீ கிளம்புமா. என்னங்க இது? என்ன? டங் டங் டங், ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட். என்ன பண்றீங்க? ஆ, பொறுமா. ம்ம். ம்ம். வகை என்ன பண்றீங்க? ஷாக் அடிச்சதுன்னு சொன்னேன்ல. ஆமா, அதுக்கு என்ன? அப்ப அடிச்சதுக்கு பேரு ஷாக் இல்ல. அப்புறம் இப்போ உனக்கு அடிக்க போகுது இல்ல, அது பேரு தான் ஷாக்கே. கேடிடி நீ. இன்னொரு வாட்டி இப்படி ஏதாவது பண்ண அப்ப இருக்குது உனக்கு.